நான் இந்த விழாவுக்கு வருகின்றேன் என்று முடிவு செய்து அறிவித்த பிறகு தமிழகத்தில் ஒரு மூத்த பத்திரிகை ஒரு தலைப்புச் செய்தி போட்டிருந்தார்கள். ஹிந்துத்துவா எதிர்ப்பு கொள்கைக்கு அண்ணாமலை மாறுகின்றாரா, ஃபெட்னா விழாவுக்கு செல்லுகின்றாரா என்று. அதே நேரத்தில் ஃபெட்னாவில் இருக்கக்கூடிய சில நண்பர்களும் கூட அண்ணாமலை வர வேண்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது எனக்கு கம்பராமாயணத்தில் கம்பன் அவர்கள் யுத்த காண்டத்தில் ஒரு கடவுள் வாழ்த்து எழுதியிருப்பார். கம்பனுடைய தனிச்சிறப்பு கம்பராமாயணத்தில் ஒரு காண்டத்திற்கும் கூட தனித்தனியாக ஒரு கடவுள் வாழ்த்து இருக்கும். அந்த யுத்த காண்டத்திற்கான கடவுள் வாழ்த்து எழுதியிருப்பாங்க. ஒன்றே யாயின் ஒன்றே யாம், பலவே யாயின் பலவே ஆம், அன்றே யாயின் அன்றே ஆம். அதனுடைய அர்த்தம் என்னன்னாங்க, கடவுள் இருக்கிறான்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்லை என்று நீங்கள் நம்பினீங்கன்னா கடவுள் இல்லை. ஒரே ஒரு கடவுள் இருக்கிறான்னு நம்பினீங்கன்னா ஒரே ஒரு கடவுள் இருக்கிறாங்க. பல கடவுள் இருக்கின்றார்கள் என்று நம்பினீங்கன்னா பல கடவுள் இருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறாரான்னு தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கும் கம்பன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு நான் கடவுளை நம்புகிறேன், நாளைக்கு நம்புவேன்னு தெரியாதனாலும் கம்பன் அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்னை பொறுத்தவரை ஃபெட்னா அமைப்பு எப்பொழுதும் அதே போல் இருந்திருக்கிறது. வருகின்ற காலத்திலும் கூட எல்லா சித்தாந்தத்தையும் தாண்டி அனைவரையும் தமிழால் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தொடர்ந்து இருக்க வேண்டும். அது சாதி மதத்தை எல்லாம் தாண்டி கருத்தியல் அடிப்படையிலே நம்மில் முரண்பாடு இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக ஃபெட்னா இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் விரும்புகின்றேன். அப்படித்தான் இருக்கிறது. வருகின்ற காலத்தில் அப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்ல விளைகின்றேன். கம்பராமாயணத்தில் கம்பன் சொல்லியிருக்கின்றார், கம்பன் எழுதியிருக்கின்றார். உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட கம்பராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் கடவுள் வாழ்த்தில் அதை சொல்கிறார்.